கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த யூடியூப் மூலமா உங்களை காணது கிருபை செய்ததற்காக கர்த்தரை சோதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால, இந்த நாமத்தினால் அவருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணிக்கிறேன். அவர் வாக்குத்தத்தம் அவர் வாக்குமாற நல்ல தேவர். ஆமென். இந்த நாளில ஒருவேளை மனுஷனை நம்பி, ஒருவேளை யாரோ உதவி செய்வாங்க நம்பி, இந்த உதவி எனக்கு வந்து பெரிய காரியங்கள் செய்ய நம்பி இருக்கலாம். ஒருவேளை அவங்க மறந்து இருக்கலாம், ஒருவேளை அவங்களை கைவிடப்பட்ட நிலைகளா இருக்கலாம். அதுதான் வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றதாரா இருப்பதே நல்லது. ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரிலே பற்றதலா இருப்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஷிஹேலவர் யாக்கரவதி ஆந்தரபோ ஷத்தரதி யாக்கலபுல சிலுவை. இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் நமக்காக பாடுகளை அனுபவித்த நம் நசரனாக இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். அவர் வாக்கு பண்ணுகிறது, நான் உங்களை திக்கட்டலாய் விடேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், என் நீதி வலது கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிஹோல ஷதரபல் யாக்கரபல சுத்துரு தூர பிரோக்கரவதி ஓஷியாந்தரபல வாக்கரது சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கலங்காது. ஒருவேளை நீங்க படுக்கையில் இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கலாம், ஒருவேளை மரண தருண வாயில கூட நீங்க இருக்கலாம். என்னால எழுத முடியாது, இந்த சரீர வியாதி என்ன பிடிச்சிருச்சு, எனக்கு இனிமே யார் உண்டு, நான் கர்த்தரை நம்பி இருந்தேனே, அவரு வந்து வார்த்தை எங்க, அவருடைய ரட்சிப்பு எங்க, நீங்க தவித்துக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இதனால அவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இயேசு உங்களோட வந்து இருக்கிறார், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை விட்டு விலக மாட்டார். மலைகள் நிலைப்படுத்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. மலை போன்றிருக்கிற ஒரு காரியங்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், நான் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அவருடைய சித்தம் உன்னோடு இருக்குது. நீ சுத்தமாக என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கலங்கி நிக்காதீங்க. கண்ணீர்கள் மத்தியில் இருக்கீங்களா, வறுமையில இருக்கிறீங்களா, ஒருவேளை உங்க குடும்பமே உன்னை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறீங்களா, இல்ல நீங்க நம்பினவங்க உங்களை விட்டு விலகி இருக்கிறாங்களா, கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தரை நீங்க நம்பினபடியால், கர்த்தர் உங்களோடு விசுவாசமா இருக்கிறபடியால் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை விட்டு கைவிடவும் மாட்டார். அவர் அதுதான் வாக்கு பண்ணிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த சிலுவையில எல்லாருமே உலகத்தையே சேர்த்து கொண்டார். இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களை தன்னுடைய ஆத்மாவிலே சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ரத்தம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சிந்தப்பட்ட ரத்தம், உன்னை மீட்டெடுக்கிற ரத்தம். அந்த ரத்தம் விலகாது, அந்த ரத்தம் நன்மை பேசும், அந்த ரத்த கிருபையை கொடுக்கும். அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம், குற்றமற்ற உன்னை சூழ்ந்திருக்கிற ரத்தம், ஒருபோதும் உன்னை விட்டு விலகாத ரத்தம். ஏன்னா உன்னை பிள்ளையாக புத்திர சுவாதிகாரத்தவனுக்கு கொடுத்த ரத்தம், மாறாத ரத்தம், அந்த நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிற ரத்தம், அது ஒரு நாள் அவனை விட்டு விலகாது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் ரத்தத்தையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தி போகா ரபாஷியா தரவல் யாக்கரவதி ஆந்தர் போஷத்துர்பலா பி ரோக்கரவதியோto குர்பதோலி பிராக்கரவல யாக்கரவலா பி ஷேய் உதரவல பாரகிரு துராக்கரவல சொல்லுமே. இயேசுவின் நாமத்தில் அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசமா ஜொலிக்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறியா, உன் முகம் பிரகாசமா ஜொலிக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறியா, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவனே செழிப்பான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி மகனே, பாக்கியவாதி மகனே, பாக்கியவான் மகனே. நீ கவலைப்படாத. இந்த நாளில எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறியோ, ஹல்லேலூயா, மரண தருண வாயில ஒருவேளை படுக்கையில ஐயோ நான் மரிச்சிடுவேன்னு பயந்து கொண்டிருக்கிறியோ, கலங்காது. கர்த்தர் God with you. You shall lavakho luba shantaravadu. I am there. நான் உனக்கு என் துணை செய்கிற கர்த்தர், நான் உனக்கு துணையாக இருக்கிற கர்த்தர். இந்த யுத்தம் என்னுடையது என்றார். யுத்தத்துல வெற்றி அவரு, ஜெயம் கர்த்தரால வர. கவலைப்படாத மகளே. உன்னுடைய பிரச்சனைல, வழக்குகள்ல, ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளை, உங்கள் வீட்டு பணிகளை வந்திருக்கலாம், போராட்டங்களா வந்திருக்கலாம், நீ நம்பினவங்களே உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம், நீங்க நேசித்தவங்களே உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. மோசேக்கு எதிராக வந்தாங்க, அவங்க சபையாலே வந்தாங்க, எதிராளிகளா வந்தாங்க, ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. மோசேயை தெரிந்து கொண்ட தேவன் இந்த உங்களையும் தெரிந்து கொண்டார். மோசே அறிந்த தேவன் உங்களை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஷிகாரி போதரவலோ ஹூரி பி ரோத ரிபோ ஷகாதியாதுரவல கரபதுலா ஷிலிமே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில அவருடைய நாமத்தை நீங்க பிரதிஷ்டாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என்னை நோக்கி வாங்கப்பான்னு சொல்லி பேசுங்க.
கர்த்தரை கூப்பிடுங்க. இயேசுவேன்னு ஒரு வார்த்தையை நீங்க கூப்பிட்டு பாருங்க. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருப்பார். God with you. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். ஆமென். கூப்பிட யாவருக்கும் அவர் செவி கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்களாக சொல்வார். ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறபடியால், உன் கூப்பிடுதல் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியால் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவே வாங்கப்பா, நான் இப்பவும் உன்னதான் நம்புறேன். இப்பவே நீ எனக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே ஏசாப்பா, அந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு நிறைவேற்றுங்க ஏசாப்பா. இந்த நாளிலே என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு தலை ஏனினால் அபிஷேகம் செய்யுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க முகம் பிரகாசமா ஜொலிக்க போகுது. இந்த நாளில் உங்க முகம் வேறு மறுரூபமா மாற போறீங்க. உங்க முகம் கர்த்தருடைய முகமா மாற போகுது. அந்த வெளிச்சம் உங்களை பிரதிஷ்டப்படுத்த போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகுது. உங்ககிட்ட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த வல்லமை விளங்கும். அவருடைய வல்லமை உன்னை கொண்டு விளங்கும். அவருடைய வார்த்தை உன்னை கொண்டு விளங்கும். அவருடைய மகிமை உன்னை கொண்டு விளங்கும். அவருடைய கிருபை உன்னை கொண்டு விளங்கும். அவருடைய அன்பு உன்னை கொண்டு விளங்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு கலங்கி நிக்காதீங்க மகளே மகனே. இந்த நாளில் கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்கள் செய்வார். அவருடைய நாமம் யெகோவா. எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமம், யுத்தம் செய்கிற நாமம். உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்றாபடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்றார். ஆமென். யுத்தம் செய்வார். கவலைப்படாது, கலங்கி நிற்காதீங்க, பலவீனப்படாதீங்க. ஹல்லேலூயா. திஹுவா ரபாஷக்கரு துலபா ரஃபத்து துந்து பெகாலே வரியாந்தலுபா தேக்கல்வதி ஷோல்வ ரக்கரபா தியாந்தலுபா. எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றுறதால தான் சொல்றேன். நம்ம திக்கட்டலாம் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். நான் கர்த்தர், நான் வாக்கு தத்தம் பண்ணினா நான் மாறுறதுக்கு மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல, நான் உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஷியாக்கரபா தியாந்தலுபா. இயேசுவின் மாறாத நாமத்தின் இந்த வாக்கு தத்தம்படி நான் உன்னை விட்டு விலகுகிற, உன்னை கைவிடும் என்ற வாக்கு தத்தத்தை உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.